Hello students, welcome to Zwifto. Now we are going to discuss the sample question paper pattern. Okay வா sample question paperல எத்தனை 1 mark questions இருக்கு 2 mark questions இருக்கு case study இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் one by one we are going to discuss now. So keep noting everything. Okay வா so as I have already told you that the official sample question papers are released for all the subject. You can check everything from the official website. Already அதை பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பேட்டர்னை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஏ. ஸோ செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டோட்டலி 20 MCQ. ஸோ 20 MCQs இருக்குது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் என்சிஆர்டி டயக்ராம்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் கெட் த்ரூ தி வீடியோ லெக்சர்ஸ். வீடியோ லெக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா we are discussing the activities. Very importantly we are also discussing the diagrams. ஓகேவா? ஸோ which is very important from examination point of view. அது எல்லாத்தையும் எல்லா வீடியோ லெக்சர்ஸ்லையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் you should definitely follow the video lecture. So there I would have stressed you which is very important from examination point of view. So once you have completed the video lectures you will be able to get through the notes. Colorful handwritten notes வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருக்கும் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் பின் பண்ணியே வச்சுருக்கோம். ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரைட் கைஸ்? ஸோ தென் யூ கேன் டிஸ்கஸ் யுவர் டவுட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன் தி வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஐ வில் பி ஆல்சோ ஹெல்பிங் யூ டு கெட் தி டவுட்ஸ் கெட் கிளாரிஃபைட். ரைட்? ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட் கைஸ்? ஸோ நவ் வி வில் பி கண்டினியூங் அவர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன். ரைட்? ஸோ செஷன் ஏல 20 MCQs இருக்குது. ஸோ லாஸ்ட் நாள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப் இருக்குது. ஸோ அந்த அசெஷன் அண்ட் ரீசனிங் மட்டும் எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 17 to 20 யூ கேன் see here. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 to 20 வந்து பார்த்தீங்கன்னா அசெஷன் அண்ட் ரீசனிங் டைப். ஸோ அதை நான் அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் பி டெஃபினெட்லி சால்விங் திஸ் கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் ஐ ஹவ் அப்லோடட் திஸ் வீடியோ. ரைட்? ஸோ 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. 20மே MCQs தான். ஈஸிலி யூ பி ஏபிள் டு கெட் மார்க்ஸ் here. ஸோ do not forget to complete the video lectures. ஸோ வீடியோ லெக்சர்ஸை பார்த்தாலே ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடியோஸ் கிட்ட தான் இருக்கும். ஆவரேஜாக 5 to 7 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு வீடியோவும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு பயாலஜியில் ஒரு வீடியோ, கெமிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ, ஃபிசிக்ஸில் ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ சாப்டர் வைஸ் நான் வந்து ப்ளேலிஸ்ட் வந்து ஹோம் பேஜ்லேயும் போட்டிருக்கேன், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ குயிக்காக வீடியோ லெக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 2 monthsலேயே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நிறையா டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு யூ வில் பி ஏபிள் டு சால்வ் மெனி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம். ரைட்? ஸோ தென் followed by this section Bல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 mark questions இருக்குது. ரைட்? யூ கேன் see there are totally 6 2 mark questions. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் கிடையாது, இன்டர்னல் சாய்ஸஸ் தான் இருக்குது. ரைட் கைஸ்? தென் எஸ் கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் சி. செஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7 3 mark questions இருக்குது. ஸோ 3 mark questions எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆஸ் ஃப்ரம் யுவர் என்சிஆர்டி இன்டெக்ஸ் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறையா வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனால் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ஒரு 5 year கொஸ்டின்ஸை பாருங்கள். தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ் விச் யூ ஹேவ் இன் யுவர் கைட். ஓகே, உங்கள் கைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ், எக்ஸசைஸ் கொஸ்டின், தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து கைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ரைட் கைஸ்? ஸோ வி வில் பி ஆல்சோ அப்லோடிங் மெனி கொஸ்டின்ஸ் ஹியர் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளே வந்து அப்லோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பாருங்கள். ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ ஆக்டிவிட்டீஸ்லேருந்து MCQஸ்லாம் நிறையா வரும். கேஸ் ஸ்டடிக்கும் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ லெக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ லெக்சர்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு 3 வீடியோ பார்த்தா போதும். பயாலஜியில் ஒன்று, கெமிஸ்ட்ரியில் ஒன்று, ஃபிசிக்ஸில் ஒன்று. ரேண்டமாக இப்படி பார்த்துட்டு வந்தாலே உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும்னா சிலபஸை கவர் பண்ண முடியும். ஸோ நிறையா வீடியோஸ் 3 minutes 4 minutesலாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக சிலபஸ் முடிச்சுட்டு நிறையா டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? again and again I repeat this point. ரைட் கைஸ்? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 7 3 mark questions இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நோட்ஸ்லேயே ஆன்சர் இருக்குது. இப்போ கொஸ்டின் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா why is damage to the ozone layer a cause for concern? What are its causes? What are the steps being taken to limit this
டேமேஜ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் டேரெக்டாக நம்மளோட நோட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இருக்குது. ஸோ அதனால் கலர்ஃபுல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது. அந்த சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை வச்சுக்கிட்டே வந்து வீடியோஸை பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வீடியோஸும் முடிஞ்சிடும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஈஸியாக வந்து உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ரைட் கைஸ், ஸோ டூ ஃபாலோ ஆல் திஸ் strategies that will definitely fetch you more marks. Okay, so it will definitely give you good marks in science exam. Okay, நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேணாம். ஸோ ஜஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், அது மட்டும் போதும். கொஞ்சமாக பண்ணாலே போதும். யூ டெஃபினெட்லி ஏபிள் டு கெட் வெரி குட் மார்க்ஸ். தென் செஷன் டி. செஷன் டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 5 மார்க். ஒரு 5 மார்க் வந்து கெமிஸ்ட்ரியில், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில். ஓகேவா, ஓவராலாக உங்களுக்கு எதுலேயுமே வந்து சாய்ஸஸ் கிடையாது. ஒரு சில கொஸ்டினில் இன்டர்னல் சாய்ஸ் பண்ணால் கொடுத்துருப்பாங்க, இது எழுதுங்க இல்லைனா இதை எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓவரால் சாய்ஸஸ் கிடையாது, இன்டர்னல் சாய்ஸஸ் தான் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செஷன் டியில் 3 5 மார்க் கொஸ்டின். தென் லாஸ்ட் செஷன் இ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் கேஸ் ஸ்டடீஸ். ஓகே, மொத்தமாக ஒரு 3 கேஸ் ஸ்டடி இருக்குது. கேஸ் ஸ்டடிலாம் நான் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை ரிலேட் பண்ணி உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அதுக்கு எல்லாமே நீங்கள் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நல்லா படிங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், இன்டெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா, again and again I stress the same point. Okay, so first complete the questions which you have in your NCERT textbook, then go for the questions, okay, that is asked in previous years, then your guide question. Okay, and do not forget to revise everything from your handwritten notes. Okay, that is available in the Telegram channel. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து வீடியோ லெக்சர்ஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதை சொன்னாங்க, இதை இப்படி தான் வந்து டிரைவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களால் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி படிங்க. ரைட் கைஸ், ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் அஸ் இன் தி வாட்ஸ்அப் குரூப். டூ கிவ் யுவர் ஃபீட்பேக்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். கீப் ஸ்ப்ரெடிங் தி மெசேஜ் அபவுட் அவர் சேனல் to all your friends. Okay, do not forget to like, share and subscribe. Yes guys, we'll meet you in the next class where I will be solving every single question which is there in your sample paper. ஆல்ரெடி லாஸ்ட் இயருக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம், அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். தட் வில் கிவ் யூ மோர் ஐடியா. ஸோ ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ யூ ஷுட் நோ திஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா, அது என்னென்னா சாம்பிள் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்பயுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இந்த அளவுக்கு வந்து ஹார்டாக வராது உங்களோட போர்டு எக்ஸாமில். ஓகே, ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் வந்து மாடரேட் டு ஈஸி லெவலில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேணாம். என்னடா இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து எனக்கு ஆன்சரே தெரியல. நீங்கள் போர்டு கொஸ்டினையும் சாம்பிள் பேப்பர் கொஸ்டின் நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது, அது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் சாம்பிள் கொஸ்டினை பார்த்து நீங்கள் வந்து என்ன ஆக வேணாம்னா பயப்பட தேவையில்லை. ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் தான், ஒரு பேட்டர்னுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதே லெவலில் கொஷின்ஸ் வரும்னு நினைக்காதீங்க. ஒரு 5 to 10% கொஷின்ஸ் தான் இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். மற்ற எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணும்பொழுது உங்களுக்கே புரியும். ரைட் கைஸ், ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வாட் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் அவர் சேனல் யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ்க் அஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். ரைட் கைஸ், we'll meet you in the next class. Until then, stay tuned. Bye bye guys. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Aryallu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.